வணக்கம், இது உங்கள் கரு டிவி. நான் எம் அர்ஜித் ரோஷன். யூடியூப் பக்கத்துலையும், ஃபேஸ்புக் பக்கத்துலையும், இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் என்ன ஆதரவு கொடுத்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது 200 கோடியை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. சார், நீங்கள் அரசியலுக்கு 200 கோடியை விட்டுட்டு வரீங்களே, அந்த 200 கோடியை விட்டு இருந்தனால உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறேன். இந்த கடைசி படத்தை ஏன் மெசேஜ் இல்லாத படமா எடுத்திருக்கீங்க? டிக்கெட் விலையானது ஏன் உயர்த்தி பிளாக் டிக்கெட்டா விற்கிறீங்க? இந்த ஆடியோ லான்ச் ஆனது தமிழ்நாட்டில் வைக்காம ஏன் மலேசியாவில் வச்சிங்க? கரூர் இறந்த மக்களுக்கு அங்க போய் ஏன் மௌன அஞ்சலி தெரிவிக்கல? நீங்க ஜனநாயகன் தான் உங்க கடைசி படம்னு சொல்றீங்க. அந்த கடைசி படத்துலயாவது ஒரு நல்லது தெரிவிக்கிற மாதிரி ஒரு கருத்து உள்ள படமா எடுத்திருப்பீங்கன்னு பார்த்தா ரத்தம், வெட்டு, குத்துன்னு ரணகலமா எடுத்து வச்சிருக்கீங்களே. கடைசி படம் நாட்டுல நடக்கிற அநீதியெல்லாம் சரி பண்ற மாதிரி ஒரு டாபிக் எடுப்பீங்கன்னு பார்த்தா போலீஸ் கூட இந்த காலத்துல எல்லாம் கத்திய வச்சுதான் மீசையை முறுக்குவாரு, எல்லாரையும் வெட்டுவாரு. ஏன்னா நல்லதெல்லாம் உங்க ரசிகர்களுக்கு பிடிக்காது. நீங்க வெட்டுறது, குத்துறது, பாம் பிளாஸ்ட் ஆகுறது, பிளாஸ்ட்னு டைலாக் சொல்றதெல்லாம் தான் உங்க ரசிகர்களுக்கு பிடிக்கும். அப்படி அந்த ரசிகர்கள் பிடிச்சி தியேட்டர்ல படம் பார்த்தாதான் உங்க படம் ஓடும். உங்க படம் ஓடினாதான் நீங்க சம்பாதிக்க முடியும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். நீங்க ஒரு படத்துல சொல்லியிருப்பீங்க, ஐ ஆம் அ கார்பரேட் கிரிமினல் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களே. உண்மையா நான் ஒன்று சொல்றேன், நீங்க ஒரு பிஸ்னஸ் கிரிமினல். நீங்க சம்பாரிச்சாதான் உங்களை நம்பி பணம் போட்டாங்கல்ல இந்த படத்துக்கு, அவங்களுக்கெல்லாம் நஷ்டம் இல்லாம இருக்கும். நீங்க நஷ்டம் இல்லாம இருக்கணும் அப்படின்றது நீங்க நினைக்கிறது நல்ல விஷயம் தான். உங்க ரசிகர்களுக்காக நீங்க அரசியல் வந்தது நல்ல விஷயம் தான். உங்களோட கடைசி படம்னு ரசிகர்களுக்கு ஃப்ரீயா காட்ட சொல்லல, ஆனா அந்த டிக்கெட் விலைய கவர்மெண்ட் நிர்ணயிச்ச விலையில விற்கலாம்ல. அதையும் 600, 900, 1500, 3000ன்னு விற்கிறீங்களே. நீங்க அரசியல் வந்தது எதுக்குன்னு சொன்னீங்க? இந்த நாட்டுல நடக்கிற அநீதியை தட்டி கேட்க போறேன்னு சொல்லி தானே வந்தீங்க. இவ்வளோ ரேட்டு போட்டு விற்கிறீங்களே பிளாக் டிக்கெட்டு, அதை தட்டி கேட்கலாம்ல. கேட்க மாட்டீங்க. ஏன்னா அதுதான் பிஸ்னஸ். ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்தாதானே உங்களால சம்பாதிக்க முடியும். காசு அதிகம் வந்தா தானே உங்களால 200 கோடி சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா 200 கோடி வராதுல்ல. அவர் பிசினஸ் மைண்டோட தான் இருப்பாரு. சரி, அதை கூட விடுங்க சார். இந்த மலேசியாவில் நடத்துறீங்களே ஆடியோ லான்ச், அதையாவது தமிழ்நாட்டில் வச்சிருக்கனால வைக்க மாட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் வச்சா வருமானம் வராது. சரி, மலேசியாவில் வச்சதை கூட விடுங்க. டிக்கெட் விலையாவது கம்மியா வைப்பீங்கன்னு பார்த்தா 30,000ல இருந்து 2 லட்சம் வரைக்கும் வச்சிருக்காரு. ஏன்னா அப்பதான் வருமானம் பார்க்க முடியும். இவர் பிசினஸ் மைண்டோட தான் இருப்பாரு. எப்பயுமே பிசினஸ் பண்ணும், எல்லா டிக்கெட்டும் காசு அதிகமா தான் வைப்பாரு. சரி, அதை கூட விடுங்க சார். மலேசியால போய் டான்ஸ் ஆடி இருக்காரு, நல்லா ஒரு குத்து டான்ஸ் போட்டிருக்காரு. அதுக்குள்ள கரூர் மேட்டர் மறந்துருச்சா சார்? எல்லாருக்கும் தலைக்கு 20 லட்சம் கொடுத்துருக்கீங்களே. அவங்க நீங்க நினைச்சிருப்பீங்க, என்னடா இது ஒருத்தருக்கு 20 லட்சம் கொடுத்துருமேன்னு விஜய் சார் நீங்க நினைச்சிருப்பீங்க. 30,000ல இருந்து 2 லட்சம் வரைக்கும் டிக்கெட் வித்து அந்த நீங்க கொடுத்த 20 லட்சத்தை இங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டீங்க. சரி, அது கூட விடுங்க சார். நீங்க ஏதோ கடைசி படம் அந்த ஆடியோ லான்ச்சை கிராண்டா பண்ணணும்னு ஒரு டான்ஸ் போட்டு எல்லாரையும் மகிழ்ச்சி பண்ணியிருப்பீங்க. அதை கூட விடுங்க சார். அந்த கரூர் மக்களுக்கு மௌன அஞ்சலியாவது செலுத்திருக்காங்களே, செலுத்த மாட்டீங்கன்னா மறந்துருச்சு கரூர் மேட்ரு. நீங்க இன்னொன்னு சொன்னீங்களே, நீங்க எனக்காக என் கூட 33 வருஷம் நின்னீங்க, அதனால இனிமே மிச்சம் இருக்க 33 வருஷம் உங்க கூட நான் நிக்க போறேன். அதுல கூட கணக்கா ஒரு ரைமிங் போட்டு தான் பேசணும். அங்க 33 வருஷம் நீங்க நின்னீங்க, இந்த 33 வருஷம் தான் நான் நிப்பேன். கூட ஒரு வருஷம் நிக்க கூடாது. குறைஞ்சிருவாரு. அதாவது விஜய் சார் குறைஞ்சிருவாரு, ஹைட்டு குறைஞ்சிருவாரு, வெயிட் குறைஞ்சிருவாரு. அதனாலதான் 33 வருஷம்னா 33 வருஷம் கணக்கா இருக்காரு. சரி, அதை கூட விடுங்க. கோடி கோடியா சம்பாரிச்சு சலிச்சு போச்சு. இனிமே பணத்தை வச்சு என்னதான் பண்ண போறோம்? மக்களுக்கு நல்லது செய்யலான்னு அரசியலுக்கு வந்தேன்னு ஒரு பிரச்சாரத்துல சொன்னீங்கல்ல, அது உங்களுக்கே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அது யாரோ எழுதி கொடுத்தது, அது நீங்க படிச்சிருப்பீங்க. அது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்க கடைசி படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குனீங்களே, பணமே போனாலும் பரவாயில்ல, உங்க சொந்த காசை போட்டு மக்களுக்கு நல்லது சொல்ற மாதிரி ஒரு படம், அரசியலை புரிய வைக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கலாம்ல. ஒரு வெட்டு குத்து இல்லாம, ஒரு வன்முறை இல்லாம இந்த படத்தை எடுத்து இன்னைக்கு அரசியல்ல என்னென்ன அவலங்கள் நடக்குது, நீங்க அதை எப்படி எல்லாம் தடுப்பீங்க, அப்படியெல்லாம் படம் எடுத்திருக்கலாம்ல. இதுலயும் வெட்டு குத்து வன்முறைன்னு எடுத்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியம். 200 கோடியே விட்டு தராது நீங்க வருஷத்துக்கு 1000 கோடியை எப்படி விட்டு தருவீங்க? செங்கோட்டையன் அங்கிள் சொல்றாரு, நீங்க ஒரு படத்துக்கு 200 கோடினா அப்போ ஒரு வருஷத்துக்கு 5 படம் நடிச்சா 1000 கோடி. நாங்க அரசியலுக்காக 1000 கோடியை விட்டுட்டு வரோம்னு சொல்றீங்க. உங்க படத்துல எந்தெந்த வழியிலெல்லாம் சம்பாதிக்கலான்னு திட்டம் போடுற நீங்க 1000 கோடியை வேற விட்டுட்டு வரேன்னு சொல்றீங்களே சார்.
இதை இந்த உலகம் என்ன உங்க உதடு கூட நம்பாது சார். தயாரிப்பாளர்கள் உங்களை நம்பி ஒரு 500 கோடி பாட்டதுக்கு உங்க படத்துல எந்தெந்த வழியெல்லாம் சம்பாரிச்சு அந்த படத்தை திருப்பி கொடுக்கணும்னு நீங்க யோசிக்கிறீங்களோ, நாளைக்கு உங்களை நம்பி வர வேட்பாளர்கள் கோடி கோடியா செலவு பண்ணுமே, அதை திருப்பி கொடுக்க நீங்க ஊழலை கையில எடுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? லீகலாவே இந்த தேர்தல் வரும்போது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுனாலும், ஒரு கொடிக்கம்பம் நடுறதுனாலும், ஒரு ஓட்டு கேட்க போறதுனாலும் கோடி செலவாகுமேன்னு சொல்றாங்களே, அதை யாரு கொடுப்பா? யாரோ ஒரு தொழிலதிபரோ இல்ல உங்களை நம்பி வர வேட்பாளரோ தான் கொடுப்பாங்க. அவங்க நஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க அதை திருப்பி கொடுக்க ஊழல் பண்ணுவீங்களா, இல்ல நீங்க சம்பாதிச்ச பணத்துல இருந்து கொடுப்பீங்களா? மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் இன் த வேர்ல்டு சார். இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா 2031 தேர்தல்ல நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் சார். இதுக்கு நீங்க பதில் சொல்வீங்களா சார்? நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு வேற காரணம் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த கேள்வியை நான் கேட்க போறது இல்ல. ஆனா 200 கோடி பணத்தை துச்சமா நினைச்சு வந்தேன் அப்படி சொன்னனாலதான் இந்த கேள்வியை கேட்டேன். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கணும் சார். இந்த கரூர் விஷயத்துல சிஎம் சார் நான் என் வீட்லயும் ஆபீஸ்லயும் தான் இருப்பேன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி உங்க ஜனநாயக படத்துல ரிலீஸ்ல இந்த சென்சார் மேட்டர்ல ஒன்றிய அரசு உங்களுக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுக்குது? அந்த ஒன்றிய அரசை பார்த்து மோடி சார், அமித்ஷா சார் நான் என் வீட்டுல தான் இருப்பேன், நான் என் ஆபீஸ்ல தான் இருப்பேன்னு சொல்ல மாட்டீங்க. எதனாலனா அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, விஜய் சாஹப் आपको अपने दफ्तर में नहीं बल्कि திஹார் ஜெயில் में होना चाहिए. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சார் நீங்க இருக்க வேண்டிய இடம் உங்க ஆபீஸ் இல்ல, திஹார் ஜெயிலன்னு சொல்லி உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க சார். இதனாலதான் நீங்க அதை சொல்ல மாட்டீங்க. நான் இன்னொரு சின்ன உதாரணம், ஒரு கதை சொல்றேன். ஒரு பையன் வந்து காட்டுல மாட்டிக்கினா, இங்கடியும் போக முடியல அங்கடியும் போக முடியல, ஏன்னா அவனுக்கு வழி தெரியல. ஒரு குகை மட்டும் இருக்கு, உள்ள போறான். அங்க 3 வழி இருக்கு. ஒரு வழி எல்லாம் கிளியரா தான் இருக்கு, பட் அது இருட்டா இருக்கு. அவன்கிட்ட டார்ச் லைட்டும் இல்ல, மேட்ச் ஸ்டிக்கும் இல்ல. அதனால இன்னொரு வழியை பார்த்தா இன்னொரு வழியில சிங்கம் இருக்கு, இன்னொரு வழியில பார்த்தா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த 3 வழியில அவன் எந்த வழியில போவான்? இந்த வழியில போனா அவன்கிட்ட மேட்ச் ஸ்டிக்கு எதுவுமே இல்ல, டார்ச் லைட்ஸ் எதுவுமே இல்ல. இந்த வழியில போனா சிங்கம் சாப்பிட்ரும், இந்த வழியில போனா அவன் எரிஞ்சிருவான். ஸோ எந்த வழியிலும் போவாம வந்த வழியிலே போயிட்டான். இது வந்து புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. நன்றி, வணக்கம்.